today I'll Good evening, be sir. good evening. Today I'll be dealing with a play, The Jew of Malta. We'll just look at the storyline. When you are preparing for a competitive exam with the nature of NT and NET, all right, you should focus on the important texts. All right, any competitive examination, you should focus on the important topics which are often repeated in the previous year question papers. All right, later on, when your son or daughter will take up UPSC exams in the future, this is one strategy. All right, focus should be on the previous year question paper, and certain areas get repeated again and again. The question may not get repeated itself. However, the writer, in case of literature, say the writer or the novel or the drama, it will get repeated. So that is the best technique when it comes to competitive examination. That is number one. And number two, certain question models or say question types will get repeated. For example, chronology. In English literature, you should focus on chronology. If you can remember the years, say for 200 important works, you may make a difference of say 10 to 20 marks in your net score. All right. Assertion, reason, these are question types or models that will get repeated. So you should be sensible. See, and this world is for the smartest, the fittest, smartest, and the flexible. So that is how it goes. Okay, so I'll be starting The Jew of Malta by Christopher Marlowe. And hard work is important, I know, but more than that, smart hard work is very, very important. All right. So Jew of Malta is based on a Machiavellian theme. Who is Machiavelli? ஒரு ரைட்டர் சரிங்களா. மெக்கவெல்லே அப்படிங்கிறது ஒரு ரைட்டர். So Machiavelli, as you know, is an author who suggested how to go about say ruling. சரி, ஒரு அரசன் எப்படிலாம் வந்து அரசாட்சியை வந்து ஷார்ட்கட்ல வந்து கைப்பற்றலாம், அந்த மாதிரி நிறைய அரசர்களுக்கு குட்டி குட்டி டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறவர் தான் அந்த மெக்கவெல்லி. சரி, அந்த மெக்கவெல்லியோடைய கோரஸை மெக்கவெல்லியோட கோரஸ் ஒரு மெக்கவெல்லியோட ஒரு கேரக்டர் தான் இங்க கோரஸா வரும். சரிங்களா. அப்ப என்ன அர்த்தம், அந்த கன்னிங்னஸோட இங்க ஒரு ஹீரோ செயல்பட போறாரு. அவரு தான் தி ஜூ ஆஃப் மால்டா, பரபாஸ். ஆல்ரைட், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அரிஸ்டாட்டிலோட லாஜிக் படி the hero should have a tragic flaw, and this hero should neither be too good nor be too bad. அவனுக்குன்னு ஒரு ஃப்ளா இருக்கணும். பர்ஃபெக்டா இருந்துட்டானா அவனுக்கு வந்து ட்ராஜடி நிகழாது. அதே நேரத்துல ரொம்ப வில்லனஸா இருந்தானா அவனை பார்த்து நம்மளுக்கு பரிதாபம் ஏற்படாது. சரியா. therefore the hero should not be too good and should not be too bad. சரியா. டூ பேடா இருந்தா வில்லன், டூ குட்டா இருந்தானா அவனுக்கு ஃப்ளா இருக்காது. ஓகே, ஸோ மெக்கவெல்லி சொல்லி கொடுத்த சில பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணக்கூடியது. மெக்கவெல்லி வந்து தியரிஸ் சொல்லியிருப்பார், இப்படி இப்படிலாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு. ஒரு என்ன சொல்ல, ஷார்ட்கட்லேயோ அல்லது டெக்னிக்ஸ் மூலமாகவோ ஸ்மார்ட் ஒர்க் மூலமாகவோ நீங்க வந்து டாப் ஆஃப் தி கண்ட்ரியில நீங்க வந்து எப்படி வந்து முன்னேறி வரலாம் அப்படின்னு கிங்ஸுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குற ஒரு ஆள் தான் மெக்கவெல்லி. அந்த மெக்கவெல்லியோடைய ஐடியாவை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் தான் நம்மளோட ஹீரோ பரபாஸ்.
அண்ட் பரபாஸோட ட்ராஜிக் ஃபிளா என்ன? greed. Okay, the hero is Barabbas, and Barabbas is a Jew, and Jews அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இவருக்கு வந்து ரொம்ப வந்து அவருடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ஒரு ஆளா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. டர்க்ஸ் வராங்க. அந்த டர்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க, மால்டா, இவர் எந்த ஊர்ல இருக்கிறாருன்னா மால்டா அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறாரு. சரியா? அந்த மால்டாவை வந்து யாரு அச்சுறுத்துறா? டர்க்ஸ் வந்து த்ரெட்டன் பண்றாங்க. வரை நீங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கப்பாவும் கேட்ட வேண்டியதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு டர்க்கிஷ் இன்வேஷன் உள்ள வர மாதிரி தெரியுது. அண்ட் இந்த நேரத்துல கவர்னர்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, ஃபர்னேஸ் அதுல கவர்னர் என்ன சொல்றாங்க, எப்பா நீங்க வந்து கொஞ்சம் உங்க சொத்துல ஒரு பங்கை கொடுத்துருங்களேன் எங்களுக்கு அப்படின்னு ஜூஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து கேட்கும்போது பரபாஸுக்கு இஷ்டம் இல்லை. சரியா? பரபாஸ் வந்து இல்ல முடியாதுன்னு அப்ஜெக்ட் பண்றாரு. அப்புறம் மொத்த சொத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க, பறிமுதல் பண்ணிடுறாங்க. சரியா? இவரு அப்ஜெக்ட் பண்றதா அவங்க லிசன் பண்ணல. தே கான்ஃபிஸ்கேட், தே சீஸ் ஆல் இஸ் ப்ராப்பர்ட்டி, அண்ட் அவரோட வீடு வந்து ஒரு நன்னறி ஆக்கப்படுது. இந்த நேரத்துல அவர் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு, கொஞ்சம் கன்னிங்கான ஒரு டெக்னிக். என்ன டெக்னிக்னா, தன்னுடைய மகள் அபிகேல் pretends as if she wants to convert to Christianity. கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுற மாதிரி நடிக்கிறா. ரிப்பீட் பண்றேன். பரபாஸ்ட வந்து எல்லா ஜூஸையும் கூப்பிட்டு கேட்கறாங்க, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஜூஸ் மாதிரி பரபாஸ்டையும் கூப்பிட்டு கேட்கறாங்க, அப்பா நீங்களாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஒரு ஹாஃப் த ப்ராப்பர்ட்டி கொடுங்க, நாட்டுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்ல முடியாதுன்னு சொன்னதுனால எல்லா ப்ராப்பர்ட்டியும் பிடுங்கிக்கிறாங்க. பிடுங்கினதுக்கு அப்புறம் தன்னோட ப்ராப்பர்ட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, திரும்ப எடுக்கிறதுக்காக பொண்ணை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுற மாதிரி நடிக்க வைக்கிறார். பொண்ணோட நேம் அபிகேல். அண்ட் அவ அந்த நன்னறிக்குள்ள போய் என்ன பண்ணிடுறா, எனக்கு சொன்னால வீடை வந்து நன்னறியா மாத்திருக்கிறாங்க. அப்போ அவ வந்து நன்மதி மாறுற மாதிரி நடிச்சு அவ என்ன பண்றா, கோல்டு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா அப்பாட்ட. அண்ட் ஒரு டர்க்கிஷ் ஸ்லேவ் இருக்கிறான், அந்த ஸ்லேவுக்கும் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப பிடிக்காது, அந்த அளவுக்கு கிறிஸ்டியன்ஸை பிடிக்காது. யாருக்கு? இத்தமோர். ஸ்லேவோட நேம் இத்தமோர். இப்போ யாருக்கிட்ட அந்த ஸ்லேவ் வரா? பரபாஸ் கிட்ட வரா. பரபாஸோடைய ஒரு சர்வெண்ட் மாதிரி அந்த இத்தமோர். லாவிக். லோவோவிக் அப்படிங்கிறது அந்த கவர்னரோடைய சன்னோட பேர், ஃபெர்னேஸோட பையன். அப்புறம் மேத்தியஸ்ன்னு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரையும் தன்னோட பொண்ணு அபிகேலை வச்சு கேம் ஆடுறாரு. மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு 2 பேரும் அபிகேலுக்காக அடிச்சுட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது எல்லாமே திரைக்கதை வசனம் எழுதுறது எல்லாம் யாரு? பரபாஸ். யார் 2 பேருக்கும் ஜன்னம் முட்டி விடுறது? மேத்தியஸ் அண்ட் லோவிக். அண்ட் யார வந்து அந்த அந்த சென்டர்ல வைக்கிற 2 பேரும் யூத்து. அப்போ தன்னோட பொண்ணு அபிகேலை வச்சு அந்த கேமை பிரசன்ட் பண்றாரு. ஆனா பாவம் அபிகேலுக்கே இது தெரியாது. முதல்ல அந்த டுவல்ல யார் இறந்துருவா? 2 பேரும் இறந்துறாங்க, மேத்தியஸும் லோவிக்கும் இறந்துருவாங்க. அண்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு, அப்பா இப்படி கேம் ஆடிட்டாரு, நம்மளோட காதலன் இறக்குறதுக்கே இந்த மாதிரி ஒரு இதுல இந்த 2 பேர்ல நான் வந்து அபிகேலுக்கு பிடிக்கும். சரி, ஆனா அப்பா வந்து என்ன பண்ணிடுறாரு, அதையே வந்து உல்டா புல்டா பண்ணி 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டுறாரு. சரியா? இப்போ என்ன ஆகுது, பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த மாதிரி இல்லாம செட்டப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ she becomes a nun. அண்ட் இதை தாங்கி கொள்ள முடியாத அந்த பரபாஸ் என்ன பண்றாரு, தன்னோட ஓன் டாட்டரையே மர்டர் பண்றாரு. எப்படி? ஃபுட் அனுப்பி விடுறாரு, அந்த ஃபுட்ல பாய்சன் வச்சிடறாரு.
அண்ட் சாகிறதுக்கு முன்னால தன்னோட அப்பாவை பத்தி இந்த பொண்ணு வந்து அபிகேல் வந்து 2 ஃப்ரையர் கிட்ட சொல்றா. அந்த ஃப்ரையர் யாரெல்லாம்? ஜக்கோமோ, பர்டமின். இந்த 2 ஃப்ரையரும் வராங்க. இந்த ஃப்ரையரையும் அப்புறம் முட்டாளாக்குறாரு. எப்படி முட்டாளாக்குறாரு? ஒரு ஃப்ரையரை அனுப்பி விட்டுட்டு இன்னொன்று ஒரு ஃப்ரையரை தனியாக கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பாரு நான் வந்து உன்னோடைய நன்னறி உன்னோடைய வந்து டயசிஷனுக்கு வந்துடுறேன், அப்ப நீ என்ன பண்ணா என்னோட ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறாரு. இப்படி ஆசை காட்டி உண்மை தெரிஞ்சதுனால ஒரு ஃப்ரையரை கொண்டுருது. பர்டன் பர்மடினை வந்து கொன்னுட்டு அந்த கொலை குத்தத்தை பெல்ட் வச்சு கழுத்தை நெரிச்சு கொள்ளுவாரு. சரியா? ஐ திங்க் இதுக்கு இத்தாமோர் தான் ஹெல்ப் பண்ணுவான். சரியா? அண்ட் இந்த கிரெடிட், இந்த இறப்புக்கான கிரெடிட் யார் மேல விழுது? ஜக்கமோ மேல பழி தூக்கி போட்டுறாரு. ஒருத்தன் கொன்னாச்சு, ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு, 2 எதிரியும் காலி பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து என்னது? மார்டின் டெல் பாஸ்கோ அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் வைஸ் அட்மிரல். அவர் வந்து ஃபெர்னஸ்ட சொல்றாரு, ஸ்பெயின் சார்பா நான் வரேன், உங்களை நான் வந்து டர்க்ல இருந்து காப்பாத்துறேன்னு அவரு சொல்றாரு. ஆனா அங்க என்ன ஆக்சுவலா நடக்குதுன்னா, டர்க் வந்து காலிமத் அப்படிங்கிறவரோட தலைமையில டர்க்கிஷ் ஆர்மி மால்டாவை கேப்சர் பண்றாங்க. சரியா? ஸ்பெயினோட உதவியோட ஃபெர்னேஸ் நிற்கும் போது இப்ப யார் வந்துடுறா? காலிமத் தலைமையில டர்க்ஸ் வந்து மால்டாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகே, காலிமத் வந்து சிட்டி வால்ஸ் ஸ்டாம் பண்ணிட்டு மால்டாவை கேப்சர் பண்ணிடுறாரு. ஸ்பெயினால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. காலிமத் தலைமையில டர்க்ஸ் ஜெயிச்சிடுறாங்க. அண்ட் பரபாஸ்க்கு கவர்னர் போஸ்ட் கிடைக்குது. அண்ட் இந்த நேரத்துல ஒரு சேட்டை பண்றாரு பரபாஸ். சரி, அந்த போஸ்டோட அவர் வந்து செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன சேட்டை பண்றாரு அப்படின்னா, ஃபெர்னஸ் கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து டர்க்கிஷ்ட இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன், நீ காலிமத்தை இன்வைட் பண்ணு. காலிமத்தை இன்வைட் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு டின்னருக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடு, அங்க வச்சு அவங்களுக்கு காலி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மறுபடியும் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு காலிமத்தை இன்வைட் பண்றாங்க. ஆனா இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. யாரெல்லாம்? காலிமத்தும் ஃபெர்னேஸும் ஒண்ணு சேர்ந்து பரபாஸ்க்கு ரிப்பீட் அடிக்கிறாங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்டா அல்லது ஃபார்ச்சுனேட்டா அன்பார்ச்சுனேட்டா யார் இறந்து போயிருந்தா, தான் விரிச்ச வலையிலேயே பரபாஸ் மாட்டிக்கிறார். ஏன் மாட்டிக்கிறாரு? ஃபெர்னேஸ் வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல பல்டி அடிச்சிடறாரு, அவர் நடிச்சிடுறாரு. அதே கன்னிங்னஸ்ல காலிமத்தை வர வச்சுட்டு அந்த நேரத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. அண்ட் யாரு டீல்ல விடப்படுறா? ஃபெர்னேஸ் வந்து தடுத்துடுறாரு. யாரை கொள்றத? காலிமத்தை கொள்றதுல இருந்து தடுத்துட்டு, அண்ட் விரிச்ச வலையில பரபாஸ் விழுறதை இந்த 2 பேர் பாக்குறாங்க. ஓகே, அண்ட் இவர் வந்து டர்க்கிஷ் ரோல் அக்செப்ட் பண்ணிக்கிறார். யாரு? ஃபெர்னேஸ். மிஸ்டர் எலியட் சண்டே மார்னிங் அப்படின்னு டிஎஸ் எலியட் ஒரு போயம் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அந்த போயம்ல ஒரு எபிகிராஃப் இருக்கு. அண்ட் அந்த எபிகிராஃப் எதுல இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸாக்ட் அப்படின்னா தி ஜூ ஆஃப் மால்டா.